பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கொண்டாடுவோம். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். வாருங்கள், கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆமென். ஒரு காரியம் உண்மை, அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதத்தில் அவரே சார்ந்திருப்போம், அவரில் இணைந்திருப்போம். காரியங்கள் ஜெயமாய் மாறும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லுவோமா? இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நமக்கும் செய்ய வல்லவர். அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன் நமக்கும் செய்வார். நம்புங்க. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்திகள் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். நம்மையும் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை மாறும் இந்த கர்த்தராலே. நம்புவோமா? எல்ரோஹி என்னை காண்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. கருமுதலாய் என்மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோஹி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே. கருமுதலாய் என்மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாய
ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆமென். இந்த ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். இயேசுவே, என்னால் ஒன்றும் கூடாதப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். ஆகவே நான் என்னையவே அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ஆட்கொள்ளும், நீர் நடத்தும். நீர் நடத்தி வந்த பாதைகள் அற்புதமானவைகள். அந்த அற்புதமானவைகளை செய்து தாரும். ஆமென். காண்பியும். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உமது தயவு, உமது இரக்கம் எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற நன்மைகள் எங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென். இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை காண செய்திருக்கிறேன். அந்த தயவுக்காக, அந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தகுதியின் அடிப்படையில் இந்த மாதத்தை நாங்கள் பெறலப்பா, உங்கள் கிருபையின் அடிப்படையில் பெற்றுக்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த மாதம் நீ தந்திருக்கிறீர் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்கின்ற அர்த்தம். நீர் இந்த மாதத்திலும் எங்களோடு கூட இருப்பீர், எங்களை நடத்துவீர். அதுதான் உண்மை. பயம், கலக்கம், தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் நீர் நடத்துவீர். நீர் ஏராளமானவர், போதுமானவர். தேவனை, இன்றைக்கு முக்கியமாக அந்த முதல் தேதியை பார்த்த உடனே கண்களிலே கலக்கம், இருதயத்திலே பலவிதமான பயம், பலவிதமான கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனால் நீர் இருக்கிறதுனால நாங்கள் எங்களால் சொல்ல முடியும், சேனைக்குள் பாய்ந்து செல்லுவோம், மதலை தாண்டுவோம். நீர் அப்படிதான் செய்ய போகிறீர். உமது மக்களுடைய வாழ்க்கையில, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி, கண்ணீர், அவமானம், நிந்தை இவைகளுக்கு பதிலே நீர் ஆனந்த ஆக்களிப்பை கொடுப்பீர். கம்பீரமான அறுவடை கொடுப்பீர். வேந்து பார்க்கிற அளவுக்கு நீ நன்மையும் சேமத்தையும் செய்வீர். நீ செய்ய போகிறீர், செய்ய போகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேல் உமது கரம் அவர்களை ஆளுகை செய்யும். உமது இரக்கம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். அப்பா, நீர் சொல்லி இருக்கிறீர், 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். அப்பா, இது நிச்சயம், இது உண்மை, இது மாறாது. உலகத்தில் எதெல்லாம் மாறலாம், ஆனா உமது வார்த்தை மாறாது. உமது வார்த்தை ஒளிந்து போகாது. நீ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். நீ செய்ய போவதுக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு பிசினஸ்ல நல்ல ஒரு புதிய துவக்கத்தை, ஆசீர்வாதத்தை கொடுங்க. வேலையில முன்னேற்றத்தை கொடுங்க. குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணித்தாங்க. ஊழியத்துல எழுப்புதலை கொடுங்க. காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல யாரெல்லாம் புது வேலைக்கு அவங்க அப்ளை பண்றாங்களோ, கர்த்தரே அவர்களுக்கு காரிய சித்தியாய் இருப்பார், ஜெயம் கொடுப்பார். அவங்க செய்யற பிசினஸ்ல அறுவடை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்களோட ஆபீஸ்ல பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம், கர்த்தர் நேர்த்தியாய், மனரம்பியமாய் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், திருமண காரியங்கள் என் தேவன் செய்து கொடுப்பார். வியாதி படுக்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தருடைய கரம் பலமாயிருக்கும். ஆமென். நன்றி அப்பா. உமது
பிள்ளைகளாகிய எங்கள் மேல் உமது கரத்தை வைத்ததுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ தொடர்ந்து ஆளுகை செய்யும், நீ தொடர்ந்து நடத்தும், அதிசயங்களை பார்க்கட்டும், வியந்து போற கிருபைகளை பார்க்கட்டும், ஆச்சரியங்களை பார்க்கட்டும். தேவனே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் இல்லை, மனுஷன் சொல்லிட்டு செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் இவர் கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார், அதை நாம் சுதந்திரிப்போம். ஆமென். இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான நாம் தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் தீமை என்னன்னா, காட்ஸ் ஃபேவர் ஃபார் யுவர் டிசையர்ஸ் அண்ட் பிளான். கடவுளுடைய தயவு இரக்கம் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய திட்டங்கள் தீர்மானத்தில் இருக்கும் என்பதுதான் உண்மை. அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக வருகிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் கர்த்தர் அதை நமக்கு தருகிறார். எப்படி தருகிறார்? மன விருப்பம் அப்படியே கோட்டை கட்டி வச்சிருப்போம். ஒன்று ஒன்றா சொல்லி, இந்த மாதம் இது நடக்கணுமே, என் குடும்பத்தில் இந்த விஷயங்கள் வரணுமே, இல்லையா, இது நான் நடக்குமா என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, அதை கர்த்தர் செய்து கொடுப்பார், இல்லையா. அநேக நாட்களாக சில வாஞ்சைகள் அப்படியே இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கு. இது என்னைக்கு நடக்கும், எப்போ அது கைக்கூடி வரும், இல்லையா. இதில் கடவுளுடைய கருத்தை நான் பார்ப்பானா, இல்லையா. கர்த்தர் இதுக்கு இரக்கம் செய்வாரா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமென். அதனால தான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மன விருப்பத்தின்படி. அந்த மன விருப்பம் அப்படியே ஒரு கோட்டை சுவர் போல, ஒரு கோட்டையே போல இருக்கு, இல்லையா. எப்போ நான் இதை செய்வேன், எப்போ என் வேலையில் முன்னேற்றம், எப்போ என் தொழிலில் முன்னேற்றம், எனக்கு ஒரு வீடு வாங்க முடியாதா, இந்த காரியம் என் பிள்ளைக்கு செய்ய முடியாதா, இந்த மன விருப்பம் இருக்கு பாருங்க. இதை கர்த்தர் நமக்கு தந்தருளி தருகிறார். இந்த காரியத்தை கர்த்தர் வாங்கி பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, ஏன் அவர் அதை தருகிறாரு, இல்லையா. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நிறைய ஐடியாஸ் வச்சிருப்போம், இதெல்லாம் நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? எந்த பிள்ளைகள் அவங்க மன விருப்பம், அவங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு, அப்பா உங்கள் கையிலேருந்து எனக்கு வரணும்னு காத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த மன விருப்பத்தை தந்தரலாரு, அப்புறம் அந்த ஆலோசனையை நிறைவேற்றுகிறாரு. எத்தனை அருமை, எத்தனை அருமை. God knows your heart desire. கடவுள் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்திருக்கிறார். அது உண்மை. Our desire are not hidden from God. நம்முடைய ஆசைகள் கர்த்தருக்கு மறைக்க முடியாது பாருங்க. சங்கீதம் 37:4 delight yourself in the Lord and he will give you the desire of your heart. நீ கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவு செய்வார். அப்ப கவனிங்க, எப்போ என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரு, எப்போ அந்த ஆலோசனைகளை நிறைவேற்றுறாருன்னா, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு சில நேரங்களில் கஷ்டம் வந்துடுது, தவிப்பு வந்துடுது, கொஞ்சம் ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத போல இருக்கு. ஆனால் நமக்குள்ள அப்படியே சந்தோஷம் போயிடுது, நம்பிக்கை போயிடுது. நம்ம முணங்குறோம், வாயை திறந்து புலம்புறோம், என்ன தெரியல, என் தலையெழுத்து இல்லைங்க. நீ தலையெழுத்து, நீ புலம்பி இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. நீ மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அது எதுக்கு சமமாக இருக்குன்னா, நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பதுக்கு அது சமமாக இருக்கு. அதனால தான் வேதத்தில் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், delight yourself in the Lord. நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற? உனக்கு கர்த்தர் உண்டு, அவர் ஜீவிக்கிறவர், அவர் நேற்று மின்று மாறாதவர். அவர் எப்படி மறந்து போவாரு? அவர் எப்படி உன்னை விட்டு கொடுப்பாரு? அது எப்படி நீ நாசமா போவ? அது எப்படி நீ தோத்து போவ? இல்ல, அவரை நம்புறனா, delight yourself in the Lord. நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு, இல்லையா.
ரெண்டாவது, when we delight in him, our desire align with his will. நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் என் ஆசைகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய மன விருப்பம் அவருடைய சித்தத்துக்குள்ள அலைன் ஆகும். ஹலோ, இருக்கீங்களா? அறியுதே? சும்மா சொல்லலைங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்குள்ள நிறைய பேர் சொல்லலாம், எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ஒண்ணுமே இல்லாத போது சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லையே. கர்த்தர் இருக்கிறாரே. ஒண்ணுமே இல்லைனாலும் அது அப்படி கர்த்தர் இல்லாம போயிட்டாரா? ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். எஸ், யூ ஆர் கரெக்ட். ஆனா கர்த்தர் இருக்கிறார், நீ அவர் இல்லைன்னு சொல்லிருவியா? அப்ப கர்த்தர் இருந்தா உன்னுடைய காரியம் ஜெயமா வருமல்லவா? அப்ப சந்தோஷமாயிரு. அந்த டிலைட், அந்த சந்தோஷம் என்ன பண்ணுது? அலைன் பண்ணுது, அவருடைய சித்தத்துக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்க்குது. மூன்றாவது, this month God is not ignoring your silent prayers, tears and longing. He is attentive to them. இந்த மாதம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, இதை கர்த்தர் இக்னோர் பண்ணல, அட்டென்டிவா இருக்காரு. அதை உங்களுக்கு செய்வாரு, செஞ்சு கொடுப்பாரு. ரெண்டாவது, God bless your plan. பார்த்தோம், God knows your heart desire. அதுக்கு கீழே தான் இந்த 3 points பார்த்தோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் கீழே அதே போல ஒரு 3 point பார்க்க போறோம் இல்லையா? God blesses your plan. கர்த்தர் உங்களுடைய திட்டங்களை ஆசீர்வதிக்க. ஏன்னா 2 வந்தது இல்லையா அந்த வசனத்துல? ஒன்று மன விருப்பத்தை பார்த்துட்டோம். இப்போ என்னுடைய ஆலோசனை, அது தமிழ்ல ஆலோசனை வருது, ஆங்கில மொழிபெயர்ப்புல என்னுடைய பிளான், என்னுடைய திட்டங்கள், அதை நிறைவேற்றாராம். கர்த்தர் எப்படி என் திட்டத்தை நிறைவேற்றாரு? Plan succeed when God is at the center. உங்களுடைய திட்டங்கள் சக்சஸ் ஆகணும்னா அந்த திட்டத்துக்குள்ள கர்த்தர் ஆளுகை செய்யணும், கர்த்தர் சென்டரா இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அதுல கர்த்தர் தான் மகிமைப்படணும், அது கர்த்தர் தான் அதுல ரூல் பண்ணணும். நீதிமொழிகள் 16:3 commit to the Lord whatever you do. உன் வழிகளை ஒப்புவிப்ப, நீ என்ன செஞ்சாலும் சரி உன் வழிகளை ஒப்புவி, and he establish your plan. அப்பதான் உன்னுடைய திட்டங்களை அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, கடவுள் என்னுடைய திட்டத்தை ஆசீர்வதிக்கணும்னா, without him over the best ideas collapse, with him even small beginning prosper. அவர் இல்லாம நீ எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஐடியா, ஒரு பெஸ்ட் திட்டம் நீ கொண்டு வந்தா கூட அது கொலாப்ஸ் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா வித் ஹிம், அவர் கூட இருப்பனா, ஈவன் ஸ்மால் பிகினிங், ஒருவேளை அந்த ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதுல நீ ப்ராஸ்பெரிட்டியை பார்க்க முடியும். இருக்கீங்களா? மூன்றாவது, கடவுள் என்னுடைய திட்டத்தை ஆசீர்வதிக்கணும்னா, செப்டம்பர் இஸ் a month of surrendered your work, family, studies, ministering and further into the God's hand. இந்த மாதத்துல உன் திட்டங்களை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒண்ணு கர்த்தர்கிட்ட சப்மிட் பண்ணு, அர்ப்பணி. அங்கதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அங்கதான் மேன்மையான காரியத்தை பார்க்க முடியும், அங்கதான் இரக்கத்தை, தயவை பார்க்க முடியும். கடைசியா இந்த மாதத்துல நான் என்ன செய்யணும்? இது எப்படி இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர்றது? என் மன விருப்பத்தை எப்படி அவர் எனக்கு தருவார்? என்னுடைய ஆலோசனைகளை எப்படி நிறைவேற்றுவார்? நம்பர் 1, pray daily. தினந்தோறும் ஜெபம் பண்ணு. commit your desire and plan to God. உன் திட்டத்தை கர்த்தர்கிட்ட வை. உன் ஆசைகள் அதெல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட வை. நீ ஜெபம் பண்ணு, அது போதும். உன் ஆசையை கடவுள்கிட்ட வை, அவருடைய சமூகத்தில் வச்சிரு. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஜெபம் ஒரு தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரும். ஜெபம் ஒரு தேச தலையெழுத்தே மாற்றும். ஆமென். ரெண்டாவது, prioritize God's will. ரெண்டாவது, கர்த்தருடைய சித்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உன் சுய சித்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாத. அவன் சொல்றான், இவன் சொல்றான், இவன் அனுபவம் பட்டவன், இவன் செஞ்சு பார்த்து முன்னேறினவன், அவன் ஆலோசனை இல்லை. யூ ஷுட் prioritize God's will. நீ கடவுளுடைய திட்டத்துக்கு, சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு. Let his purpose guide your step. Amen.
அங்கதான் உன்னுடைய ஸ்டெப்ல ஒவ்வொரு ஈச் ஸ்டெப்லையும் அவருடைய வழி நடத்துதலை நீ பார்க்க முடியும். மூன்றாவது, persist in faith. விசுவாசத்துல உறுதியாயிரு, நம்பிக்கையில உறுதியாயிரு. ஈவன் இஃப் ஆன்சர் டிலே, ஒருவேளை உனக்கு வர்ற பதில் டிலேயா இருந்தாலும் ட்ரஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட் டைமிங். அவருடைய சரியான அந்த நேரத்துக்கு நீ அவரை சார்ந்திரு. அவர் செய்வார், அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. நான் இதை நம்புகிறேன், இது என் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் இந்த மாதத்தில் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். சிங்க குட்டிகள் ஊர்ல இருக்கிற, உலகத்தில் இருக்கிற பல சிங்க குட்டிகள் தாழ்ச்சடையலாம், ஆனால் நான் தாழ்ச்சடைய மாட்டேன். ஏனால் நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிறீர், நீர் என்னை நடத்துகிறீர். மலைகள் விலகலாலும் பர்வதங்கள் நிலை பிறந்தாலும் உங்க கிருபை எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கும். நான் அதை நம்புகிறேன். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் என் சந்ததியும் தொடரும். நான் நம்புகிறேன். ஆமென். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தை கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் எழுப்புதலை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் விலகாத பிரசன்னமும் தயவு காரணியும் விசேஷமாய் இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தருடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு குடும்பத்திலும், விசுவாச குடும்பத்திலும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தை ஒன்று கூட மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அது நன்மை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென்.